உடம்பு எல்லாம் எப்படி இருக்கு? வந்து ஒளிப்பி சொன்னான் கனநாளை இப்போ வந்துருக்கா வா வேலை அடகு செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த மம்பட்டியை எடுத்து வச்சுட்டு உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடோயா அப்பா என்ன ஒரு தூக்கிட்டு வர்றாருந்தா என்ன எரு போட போறாரு அங்க கவனங்கால் கவனங்கால் இப்போ இதுக்கெல்லாம் தண்ணி எங்க இருந்தா படிக்க புடி உருட்டு ஏன்னா இந்த நம்மளோட சங்கான கட்ட தம்பி இது கதிரேத்தி வந்த மாதிரி தான் இருக்கு ஓ ஓ ஓ வாய்க்குள்ள இருக்கிறது பிரச்சனைக்குரியது உடனே அவ போய் அட்மிட் பண்ணி தொண்டைக்குரிய டாக்டரை பார்த்து கடவுள் எவ்வளோ தூரம் இருந்தாவா தண்ணி எடுத்து வர அள்ளி கொண்டு ஒண்டா வேண்டா நான் தூக்கிட்டு போறேன் வே விடது இன்றைக்கு மட்டும் நடிப்புக்கு வேலை எல்லாம் ஒரு நாள் அள்ளி அள்ளி ஊற்று தண்ணி பதினெட்டு முடியும் அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். பேர் என்ன? ஓகே. அதாவது எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து திடீரெண்டு யாழ்ப்பாணம் இருந்து வலிக்கிட்டு வெட்டிக்குள்ளே வந்தேன். காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன சொல்கிறது நம்மளாக வந்து போகிறேன் அடிக்கடி. அப்போ அந்த வகையில் வந்து வரணுமென்று இருந்தேன். அப்போ இந்த தடவை வந்து முக்கியமாக வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அது என்னென்னு சொன்னால் ஒரு கட்டி மாதிரி ஒன்று அடிக்கடி வந்து வாய்க்குள்ளே வந்து போகுதாம் அப்படின்னு சொல்லி என்னகிட்ட சொல்லித்தே இருந்தவங்க. அப்போ நான் சொன்னேன் போக சொல்லி ஹாஸ்பிட்டல் போவோன்னு சொல்ல ஆள் வந்து போகல. என்னென்னு சொன்னால் பயம்னு சொல்லி இருந்தது. அப்போ நான் வந்து முடிவெடுத்தேன். சரி அப்போ நானே போயிட்டு கூட்டிகிட்டு போய் ஒருக்கா கொண்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வந்தது. வந்து இப்போ என்ன சொல்கிறேன் வந்து நான் இப்போ அங்கே ஊரில் பழகாத்தில் நின்றுட்டு இங்கே இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மதியம் சாப்பிட்டுட்டு படுத்த மாதிரி அப்படியே நிறுத்திட போயிட்டேன். அப்போ இவன் வந்து ஒளிப்பி சொன்னான் என்னென்னு சொன்னால் கனநாளை இப்போ வந்துருக்கா வா வேலை அடகு செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த மம்பட்டியை எடுத்து வச்சுட்டு ஆள் வந்து இருக்குது. என்ன வேலை செய்யணும் இப்போ எங்கே சேனைக்குள்ளே நீ ஊற்ற மாட்டிய வழியா நீ வந்துருந்து காய்க்கணும் சொல்லியிருக்கான். நீ ஊற்ற மாட்டான் நீ கொத்த மாட்டா புல்லு சின்ன மம்பட்டி இல்லைண்டா இதில் வெட்டுறானே இந்த இதோட வட்டி எடுத்தான் இதோட வயலுக்கு அவர் கொண்டு போயிடுவாரோ. அப்போ கொண்டு போனாலும் நீ முதல்வருக்கு எந்த இதால் கொத்தி எனக்கு வீடியோ போட்ட நீ எல்லாம் எது இது அது சின்னனும் இதால் வேலைய மாட்டேறீங்க என்னடாப்பா. அப்போ ஒரு மனுஷன் அவ்வளோ நாளையப்புறம் அங்கே அவ்வளோ சுகம் இருந்து வந்திருக்கேன் இங்கே. அப்போ நீ வேலையை இப்படி வேலையை சொன்னால் என்ன பழக்கம் இது ஏன் சொன்ன நீ அப்படி சொன்ன நீ அப்படி சொல்லன் கதைக்காமல் இருந்தால் சொல்லித்தேன். அப்புறம் கதைக்காம இருந்தால் பர்த்டே வர மாட்டோம் சாக்லேட் ஒன்றும் பிறகு பலி விட்டுருவேன் நான் சொல்லு அதை காட்டு. அப்போ வந்து அப்பா வந்து அங்கே அவரும் போய் அங்கே எருவல் போட்டுட்டு ஆள் வந்து போய் தெரியுது அது வீடியோ எடுக்கணும் போட்டு நைஸாக சரி. அப்போ வந்து இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அப்படியே வந்து ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றி காட்டி போட்டு அப்படியே நாங்கள் போய் சேனைக்குள்ளே போகிறோம். போயிட்டு அங்கேயும் போயிட்டு சும்மா பவிஷ்மன் வந்து புல் கொத்த போகிறேன் நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். சரி ஏன்னா விளைவிடும் போவோம் அப்படியே சரி ரைட் சரி ரெடியா போவோம். ஓகே அப்போ இதான் வந்து மாளிகை. அது இங்கே வந்து நிறைய மரவள்ளி அடுத்த வந்து கச்சான் எல்லாம் வச்சுருந்தவங்க அதெல்லாம் இப்போ முடிஞ்சுது. கச்சான் எல்லாம் முடிஞ்சோப்பே பிடிங்கியாச்சு எல்லாம். அப்போ கச்சா ஒன்று பிடிங்கி சாப்பிடலாம் அது அவிக்கலாம் அதுக்குன்னா
ஆ பச்சை கச்சான் ஆ காவி சுட்டேன் பச்சை கஜம் தானே ம் சரி அப்போ இதை தூக்கியாடு உங்கள்கிட்ட எதுவும் தோல்லாடி போ சரி அடுப்போம் பா நீயும் பா போ சரி பாட்டு படிச்சு போ ஆ உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடோயா ஓண்டாப்பா அவன் கடும் பேல ஆறுனா நெல் நெல் வாரம் அதான் நப்பன்னு ஒரு தூக்கிட்டு வர்றாரு அந்த என்ன எரு போட போறாரு அங்கே ஆ மாமரத்துக்கு எரு போடுறதுக்காக எரு எடுத்துட்டு வர ஆமாப்பா சரி அப்போ பாப்போம் ரைட் போ பாட்டு ஒன்று படிச்சு போ எனக்கு பாட்டு தெரியும் ஆ பாட்டு தெரியும் ஏன் தெரியா பாட்டு தெரியா அம்மா அங்கே வைத்தா அம்மா கொல்லிப்பேட்டு கொல்லி எடுக்க போனோம் அம்மா வந்து குரா எடுக்க போயிட்டான் அங்கே அவ்வளோ அந்த அதுக்குள்ள மட்டும் என்ன அந்த அதுக்குள்ள எங்கடா போய் எங்கடா போய் அதுக்குள்ளே ஓடத்துல இந்த மாமரத்துக்கு வந்தாங்க அந்த அந்த வாரம் எதாலடாப்பா ஒரு வழி இருக்கேன் இந்த வாரனடா அம்மா ஒரு ஆள் வந்து பதுங்கு வந்து நின்று காரணம் என்னன்னு சொன்னால் அதை வந்து புறா எடுக்க போயிட்டு வந்துருக்கா கொண்டு வந்ததை நைஸ் அங்கால போட்டு தரு ஒரு ஆள் ஆ தலையை கட்டி தரவே தலையை கட்டி தரவா தலையை கட்டி சரியாப்ப எதோ கொத்தப்புறா நீ இப்போ எதோ கொத்தப்புறா சரியா வேலையை செய் நான் பீதி எடுக்க நீ வேலை செய்யா சரியா ஓ கவனம் கால் கடவுளே சரி ஆளும் வந்து கொஞ்ச நாள் ட்ரெண்டிங் தானே அந்த வீடியோ காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க அந்த என்னன்னு சொன்னால் மம்பட்டியை கொண்டாடா மம்பட்டியை கொண்டு இப்போ இதுக்குள்ள நாட்டால் என்ன நாட்டலாம் சீசன் தண்ணி இல்லைண்ணே ஓ தென்னம்பிள்ளை இப்போ இதுக்கெல்லாம் தண்ணி எங்கே இருந்தா அப்போ அடிக்கல கடவுள தண்ணி கொண்டு ஊத்துறா அவ்வளோ தூரண்டாப்பா இது என்ன எதுவும் மண் என்ன அதான் மண்ணோட சேர்ந்துருக்கேண்ணே எதுவும் ஆ இது ஃபுல்லாக கஜானாடணும் கஜானு சோழனும் ரைட் ஓகே நீ இவ்வளோ சும்மா எனக்கு எவ்வளோ விடலாம் இது அள்ளிட்டு வரதுக்கு சி தண்ணி அள்ளி கொண்டு ஊற்ற சொல்லி இந்த கிணத்துல அள்ளி கொண்டு ஊற்றுறேன் விண்ணத்தில் நான்டா கொண்டு ஊற்றுறேன்னு நான் நிற்கிறேன் ஆயுஷ்மேன் உருட்டு பாப்பம் புடி விடுங்க உருட்டுறான் புடி உருட்டு ஏன்னா இந்த நம்முடைய சங்கான கட்ட தம்பி இது கதிரேத்தி வந்த மாதிரி தான் இருக்கு ஓ உருட்டு என்ன சொல்கிறேன் இதான் வந்து இங்கால வந்து கிராமத்து வாழ்க்கையில்
ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை. இதில் வந்து இது மட்டும்டாப்பா நம்மட இது எந்த நான் வரும் ஆ அப்பா வந்து சொல்கிறா என்னன்னு சொன்னால் இதுக்குள்ள ஒரு இது குடியில் ஒன்று வச்சு தரட்டா இதுக்கு ஆள் இருக்க போவான் போகிறாங்களாங்க நான் வந்து இதுக்கு இருக்க போகிறேன்னு சொன்னார். ஏன்னாப்பா அப்படி சொன்னேன் இதுக்குள்ளே இருக்க போகிறான் மாடு வளர்க்க ஆடு வளர்க்கலாம் மாடாடு வளர்க்கறதுக்கு வளர்க்கல மாடாடு அதான் சரி எல்லாத்தையும் பக்கத்தில் காடு காடு பக்கத்தில் காடு ஆனை யானை அந்த இடத்துல அந்த யானை ஒன்று ஏற்று கிடந்து உருட்டு 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 இந்த பள்ளத்துக்கே நீ உருட்டு வேண்டி ஆள்கிட்ட கொடு உருட்டு விடு விடன் ஆ அம்மா வந்து வந்தவ இப்போ என்னன்னா இந்த தலைகாட்டல்லையாமல் அப்படியே நின்றோடு போட போனான் சொல்லி இந்த உரம் எடுத்து வந்து அதில் போய் மேக்கப் கொண்டு போட்டது வரும் இப்போ நார்மலாக அது தெரியும் எனக்கு. அப்பாட வீடியோ ஒன்று காட்டுறோம் பாருங்க உங்களுக்கும் உரத்துல வச்சு காட்டுவோம் அதுதான் தேடுறோம் காணல ரைட் அதில் வீடியோ ஒன்று காட்டுறோம் பாருங்களா. அது வந்து அந்த நெல்லுகள் வந்து அழிஞ்சி போனதுக்காக வீடியோ ஒன்று காய்ச்சி போட்டு நிலைமையை பாருங்க நான் போய் நஞ்சு குடிக்கிற நிலை ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளான்னு வந்து அப்பா அந்த பயிர்கள் செய்கிறவர் அது வந்து என்னென்னு சொன்னால் அந்த என்ன கச்சான் சோளம் அதே மாதிரி பயத்தை அப்படியான ஒரு சில விஷயங்கள் செய்கிறது. இப்போ வந்து ஆள் அந்த கச்சானெல்லாம் வந்து பிடுங்கியாச்சு. பிடுங்கினாலுமே வந்து இப்போ வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த தென்னம்பிள்ளை அதே மாதிரி அந்த தேசிக்கண்டு அந்த வாழைகள் அப்படியான வச்சு கொஞ்சம் தூரமாக தான் போய் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு ஊற்றணும். காரணம் என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து கிணறு இல்லை. இப்போ அதால் வந்து ஆள் வந்து தூரம்தான் போய் வந்து எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வர்றது. இப்போ வந்து அந்த அம்மா வந்து கொண்டிருக்கிறா போய் வெளி கூட்டுட்டு வர சட்டையும் போட்டுட்டு அது வந்து வர என்னென்னு சொன்னால் தெரியா. ஆனால் ஆளுக்கு வீடியோக்களில் கதைக்கிற சொல்கிறேன்னா அது கொஞ்சம் விருப்பம். அதால் வந்து ஆள் மேக்கப் போட்டுட்டு வராங்க. அப்போ வந்து பார்ப்போம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்த ரீதியில் வந்து இதையும் ஒரு நாளைக்கு எடுத்து போடணும் அப்படின்றது ஆசை ஒன்று இருந்தது. அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து சும்மா நார்மலாக வந்து காட்டியிருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு வீட்டு திட்டம். அதாவது வந்து வீடு இல்லாதவங்களுக்கு கொடுத்த வீட்டு திட்டம். அதுக்குலாம் வந்து அம்மாக்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற அது வந்து எங்களோட வீடு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாம் வந்து ஊரில் பழகாமத்துலாம் வந்து காணி ஒன்று வேண்டி இருக்குது. அங்கே தான் வீடு கட்டுற பிளான். ஆனால் இங்கே வந்து இருக்காங்க தெரிஞ்ச பெரிய மோராளோட வீட்டில் வந்து பார்ப்போம் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி காட்டுறேன்னா. இது என்ன ஜாமான்டா விஷ்ணு பயத்தையோ? இல்லையோ இதில் பயத்தங்கா இல்லையோ? ஆஞ்சு முடிஞ்சு பாப்போம் இல்லை எங்கே கிடக்காண்டு பாரு பயத்தை பயத்தங்கா ஓ கிடந்தா ஆஞ்சுதாவா சின்ன பயத்தங்க சின்னதான் கிடக்கு பாவம் உண்டாப்பா சின்ன பயத்தை. அது என்ன மரம் அது? இது இதா இதா ஓ வாழை வாழை மரமா? சரி அந்தாண்டு பாபா அங்கே அவடத்துக்கு போம்பா என்ன நடக்குண்டா. எங்க ஒரு ஆள் எவ்வளோ இது மரம் என்ன இது பட்டு போயிது என்ன தண்ணி இல்லாமலோ? ஆஹா
சிலாக்கண்டை அப்படி சொல்லுமா கொத்தி போட்டியாப்பா கொத்தி போட்டியா எருவாடியில் போய் வெறுவல்லையா அவன் தள்ளி போட்டான் தள்ளி ஏல ஏது இந்த புள்ள என்ன வெப்ப ஓத்து நினைக்கிறோம் எஜுவல்லி வரணுமே பேக் கொண்டு போய் எடுத்து அதே காட்டணும் இது உருட்டி வரையில பேக் அங்கே இருக்கு இதில் உருட்டி வரையில இதில் உருட்டி வர மாட்டான் உருட்டி வேலை பேக்கெலாம் தூக்கிட்டு வரணும் உருட்டிடலாமா பேக்கில் துருடி தரணும் பேக்கில் கொண்டு வரும் தூக்கிட்டு வரும் பேக்கு கட்டி போட்டு கொண்டு வரணும் தூக்கிட்டு ம் ம் அங்கே வீட்டுக்கு இதெல்லாம் பசலையோ கஜ்ஜா இது மரமெல்லாம் நாங்கள் பசை போட்டேன் பசையில் போட்டேன் என்னப்பா எரிஞ்சலா நில பசையில் காயா நீளம் தள்ளிக்கலாம் பசலையில் வண்டி போகிறத விட இதுகள் போட்டு வளர்த்தாலே நல்லா வளரும் மரங்கள் எது அதே மாதிரி இப்படியான பசலையில் நிலப்பசலை ஆக்காண்டியாச்சு கொடுக்கு ஆக்காண்டியாச்சு ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் உலகம் இது உடம்பு நிலை எப்படி இருக்கு என்ன உடம்புல கொஞ்சம் அது வத்திருக்கு டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தேன் அதை இஎம்எஸ்சியில் ஒன்று பார்க்க சொன்னேன் அது வருத்த வேண்டாம் எல்லாருக்கும் தெரியாது என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படி என்னென்னா நாசியில் ஒரு கட்டி வந்தது எனக்கு அந்த கட்டி வரதும் இந்த டாக்டர்கிட்ட கொண்டு செக் பண்ணேன் நான் செக் பண்ணேன் இஎம்எஸ்சி கொண்டு காட்ட சொன்னேன் நாங்கள் வெள்ளாமை செஞ்சேன் அதுலேருந்து தண்ணி வெள்ளாமை மலையில் இடந்த இது செஞ்சதால இன்னும் போகல நாளைக்கு தான் போகணுமெண்டு புக் பண்ணணுன்னு சொன்னேன் இப்போ நான் எத்தனை நாள் எவ்வளோ காலம் சொல்லியிருப்பேன் போக சொல்லி ஒரு 2 மாதம் கூடி சொன்னா ஒரு 2 மாதம் இல்லை ஒரு 1.5 மாதம்னா வரும் சொல்லியேல அது வந்து போகல அப்போ அதுதான் அரவாசி நான் இப்போ வந்ததுக்கான காரணம் இப்போ வந்து நாளைக்கு போவோம் அப்போ ஹாஸ்பிட்டலு நான் போகல அப்போ புக் பண்ணலாம் அங்கே நேரத்துக்கு வந்து 4 மணிக்கு டாக்டர் வருவாராம் அதுக்கு முதல் வந்து புக் பண்ணி போட்டு பார்க்கணும் வாய் சம்மந்தமான டாக்டர்கிட்ட நன்றி சொல்லி சொன்னவங்க அப்போ நாளைக்கு ஒருக்கா போய் பார்ப்போம் இப்போ என்ன மாதிரி இருக்குது இப்போ அந்த கட்டிரிக்குத்தான் கட்டி வாய்க்குள்ளே இருக்கு அப்பயும் நோகுது இல்லை நோகாட்டி தான் பிரச்சனையாண்டு இந்த பழுகாமத்து டாக்டர் அவள் எங்கள் அக்கா போட்டில் இருந்தேன் அப்போ எங்கள் தங்கச்சி போனவாம் அவட்ட டாக்டர் சொல்லி அனுப்புனா அவட்ட வாய்க்குள்ளே இருக்கிறது பிரச்சனைக்குரியது உடனே அவள் போய் அட்மிட் பண்ணி தொண்டைக்குரிய டாக்டரை பார்த்து செக் பண்ணி பார்க்கட்டாமண்டு தொண்டை வாய் சம்பந்தமான காட்டும் தெரியுது சரிந்தது குத்து வலி எடுத்தது அப்போ நான் சொன்னேன் இப்படி குத்து வலி வந்ததுண்டு அப்போ இந்த எனக்கு நேரத்துக்கே இருக்கிதான் அதை நான் பெருசாக எடுக்கல நோரில் தானேண்டு நான் இருந்தேன் அதை இப்போ சொன்னேன் டாக்டர்கிட்ட கொண்டு காட்டணும் நாளைக்கு அப்போ அதுவும் வந்து என்னென்னா இப்போ முகம் வந்து இப்போ நோமலாக இருக்குது அந்த குத்து வலி எடுத்து வீங்கினா வந்து முகமெல்லாம் அப்படியே ஊதி போயிடும் ஊதி போய் வீங்கி போயிருந்தது அந்த போட்டோ அரிக்கு என்னட்ட அது வாய்க்குள்ள இருந்த கட்டி வந்த போட்டோ அரிக்கு எனக்கு அனுப்புனானே போட்டோ அதை பார்த்து தான் எனக்கு பயம் வந்தது அப்போ வந்து நாளைக்கு கட்டாயம் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் நான் யாழ்ப்பாணம் போகணும் அதுக்காக தான் வந்து நான் நேற்று எடுத்தேன் நாங்கள் அப்போ அவங்க நாங்கள் நாளைக்கு தான் வருவாங்களாம் சொல்லி அதனால் இப்போ நாளைக்கு போய் ஒருக்கா காட்டுவோம் அப்போ கொல்லி எடுத்து வந்தாச்சா எது நீ எடுத்து வந்த கொல்லி எங்கே அந்த அவ இருக்கிறது பக்கத்துல இஞ்சால தூக்கி தெரியல தூக்குவோம் இஞ்சால ஓட்டுருக்க நாளைக்கு எடுக்கிறானே என்ன அப்புறம் தண்ணி அள்ளி தரவரையோ தண்ணி இதுக்குள்ள இது கிணறு அந்த இடத்துல கட்டெல்லாம் தண்ணி இல்லாமல் பிரச்சனை இப்போ தண்ணி தான் முக்கியம் கிணறு வைக்க மாட்டா கொச்சி வைக்கலாம் கத்தரி வைக்கலாம் எல்லாம் வைக்கலாம் நல்லா வர்றது தானே இது தண்ணி இல்லாமல் தான் இது நல்லா வரானே கச்சானும் தான் இப்போ கச்சான் போட்டு எத்தனை மூடை எடுத்த பிடிங்கி ஒரு 4 மூடை கச்சா வந்தது இதுக்குள்ள உலகத்துக்குள்ளேயும் போட்டு 4 மூடை வச்சு ஆனால் இந்த கூட சேதமி மழை வந்து முளைச்சி இந்த இப்பயும் கச்சா மரம் வந்துடுக்கி மழை வந்து முளைச்சி தான் இந்த கச்சான் எல்லாம் நிறைய கச்சான் சேதமாக போயிடுச்சு
இல்லாட்டி 5-6 மூட்டை எடுத்துக்கலாம். அதுதான் விளக்கம். எங்க அவள் தண்ணியை தூக்கிட்டு வராடாப்பா அங்கேருந்து தண்ணி கடவுள் எவ்வளோ தூரம் இருந்துடாவா தண்ணி எடுத்து வராள். அந்த கிடக்கு அவள் தூக்கிட்டு வராள் தண்ணி தூரம். போய் தூக்கிட்டு வரட்டோ அவர் கட்டுனேன். எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து அப்புறம் போய் நான் மாறிட்டு வர அப்புறம் ப்ரோ வேலையே இல்லைன்னு சொல்லி இல்லைங்க. அதை பக்கத்தில் வை அள்ளி கொண்டு வந்து வேண்டா நான் தூக்கிட்டு போகிறேன். வை விடது இந்தா இதை மாறி பிடி நீ. சொல்லுவாங்க வேலை இல்லைன்னு வா வேலையும். எதுக்கு ஊத்துற இதுக்கோ எதுக்கு எரு போட்டது தான் ஊற்றணும். சரியா ரைட். ஆனால் தண்ணி காணும் என்ன பொறுத்தளவில். இப்போ நான் தான் போய் அங்கே போய் அள்ளித்து வரப்போறேன்னா வீடியோ கட் பண்ணி போட்டு விட அப்புறம் நாளை போய் அள்ளித்துவான்ட்டு. நீ என்னேண்டா அள்ளி கொண்டாந்து அவடுத்ததா நான் இஞ்சால தூக்கிட்டு வரேன். இந்தா ரைட். இன்றைக்கு மட்டும் நடிப்புக்கு வேலை எல்லாம் ஒரு நாள் அள்ளி ஊற்று தண்ணி ஒரு நாள் ஊற்றுறோட பாய்மே இல்லையே. சரியா ஏன்னா நீயும் அள்ளி கொண்டு ஊற்ற போறியோ கடவுளே நீ கொண்டு வரணும் தண்ணியெல்லாம் கீழே ஊற்றின்றும் போல. அங்கே போய் சேர்றதுக்குள்ள தண்ணியெல்லாம் கீழே ஊற்றின்றும் போல அடக்கு. புல்லுக்கெல்லாம் ஊற்றி போட்டு தான் போய் சேருவா அவளை அடக்கு. கடவுளே ஆனால் உண்மையிலே இதுவுமே ஒரு சந்தோஷம்தான். இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கும். இதுகளெல்லாம் இல்லைண்டா முதலெல்லாம் இப்படியான லைஃப் ஸ்டைல் தான். இது பொருளாகவே இல்லைடாப்பா. கொண்டாடு நான் இது வர இந்த நாங்களும் இப்படி தான் வாழ்கிறோம்னு தெரிய வரும். என்ன ஊற்றி போட்டியோ உளுந்தானோ அட நான் அதை எடுக்க விட்டுதேன் பசி ஆள் தண்ணியை கேனோட ஒன்று உளுந்தாண்டாப்பா எவ்வளோத்த விழுந்த தண்ணி இவ்வளோ வர தூக்கிட்டு விடத்த கொண்டு விழுந்திக்கிறாப்பா நீ. நீ ஏன் பிடிச்ச வேலைடாப்பா எவ்வளோத்துடா எதுக்குடாப்பா ஊத்துறப்ப அங்கே ஊற்றணும். அது ரெண்டுக்கும் ஊற்றலாம். அப்பா இது எப்படாப்பா வளர்ற எப்போ இளநீ குடிக்கிற அம்மா. சரி வீடியோ கட் பண்ண கொஞ்சம் நேரம் எரிப்போம். எங்கே கொண்டு விழுந்த நீ காயமந்தோ காயண்டாப்பா காலில் கடவுளே. கொண்டா மைக்கு கடுமுழுவையோ கடவுள் காக்க. சரியா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக தண்ணி ஊற்றி முடியுது. என்ன சொல்கிறது இந்த தென்னம்பிள்ளைக்கெல்லாம் தண்ணி விட்டாச்சு. இப்போ அங்கால அப்பா அந்த ஈரம் காயாமல் இருக்கிறதுக்காக அந்த கச்சாண்ட என்ன சொல்கிறேன் அந்த கஞ்சலை அப்படி அதுக்குள்ளே போட்டு அதுக்கு மேலே தண்ணி விட்டால்
காயாமல் இருக்குமென்று சொல்லிட்டு அதால் வந்து தண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சா போயிடலாம், அளவு முடிஞ்சோ? சரி சரி ஓகே, விளைக்கூடும். புலேண்டி ஒன்று ஓடுதான் டாக்கண்டு புலோ, புலேண்டி ஒன்று ஓடுதா டாக்கண்டு, ஓடியா ஓடியா. நீயும் கூடிய ஓடியா, புலேண்டி வேணும். சரி வா. இதெல்லாம் வந்து நெல் வந்து காய வச்சுருக்காங்க, பால் வந்து காய வச்சவங்க. அதே மாதிரி இருந்தாய் இதெல்லாம் வந்து நெல் காய வச்ச இடம் தான். நெல் எதுக்கு கிடக்கோ? அடுவா எல்லோருக்கும் அடுவா. கடவுளே வந்து அடிக்கப்படாதாப்பா. ரைட், இது என்னடாப்பா ஒரு ஷாயா கிடக்கு நெல், நனைஞ்ச நெல் அது. ஆ 18 முடியோ? ஆ அது சரி சரியா. சரி பிள்ளைங்க போடுதா அவ்வளோ. இங்கே வேறு குறியலைங்க, குறியல் ரெடியை பார்த்தியா நெல் புறாக்கு வேலை விளையாண்டி ஓட்டாச்சு. என்ன கடும்பு ரெடிமேட் ரெடிமேட் ஒரே ஒரே. என்ன டைமில் வந்து ஒன்று கூடித்தான் மீட்டிங் கொண்டு வர்றது டீம் எல்லாம் சொந்த வந்தாங்களா. ஓடி ஓடி நல்லா இருக்கும். ஆ எப்படி இருக்கு? இஞ்சி ஓடல என்ன, இஞ்சி ஓட்ட தான் என்ன நல்லா இருந்துச்சு. ரைட் ஓகே, அப்போ முடிப்போம் வீடியோ. ஏலா ஏலா சரி, அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள அப்புறம். சரி அதெல்லாம் வந்தாங்க, அப்போ கதைகள் போய்த்துருக்கு. அதை நாங்கள் வீடியோ முடிச்சு போட்டு இன்னும் ஒரு வேலை ஒன்று கடை செய்ய போகிறோம் என்ன. சரி, அப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்கிறேன், வீட்டை வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து காட்டியிருக்கோம். அப்போ சந்தோஷம். வேலை கடும் வேலை என்ன வேருக்கு ஆள் கொண்டு விழுந்தொலிம்பி எல்லாம் வந்து இருக்குது. அப்போ சந்தோஷம் முடிச்சுக்கொள்ளும். இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோட சந்திப்போம். பாய் சொல், கையால் காட்டம் பாய். ரைட்.